தருமபுரி அதியமான் கோட்டை பப்ளிக் மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் தேசிய அளவில் நடந்த கராத்தே போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். ஞாயிற்றுக்கிழமையன்று பெங்களூரில் கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தருமபுரி அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். தருமபுரி அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளியில் படிக்கும் 6ஆம் வகுப்பு மாணவன் கட்டா பிரிவில் முதலிடம் பிடித்தார். மேலும் அதியமான் கோட்டை மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கும் 5ஆம் வகுப்பு மாணவன் இன்பச் செல்வன் மற்றும் திருநந்தன், 7ஆம் வகுப்பு மாணவன் சந்துரு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவன் அகிலன் கட்டா பிரிவில் முதலிடம் மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவன் ஷர்வின் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தனர். பள்ளிக்கு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த மாணவர்களை அதியமான்கோட்டை செந்தில் பப்ளிக் மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் திரு செந்தில் கந்தசாமி, திருமதி மணிமேகலை கந்தசாமி, செயலாளர் திரு தனசேகர், நிர்வாக அலுவலர் திரு கார்த்திகேயன், செந்தில் பப்ளிக் பள்ளி முதல்வர் திரு செந்தில் முருகன், செந்தில் மெட்ரிக் பள்ளி முதல்வர் திரு சிவராமகிருஷ்ணன் மற்றும் திருமதி சோபனா மோகன், திருமதி அருணா சீனிவாசன், திருமதி சந்தியா, திருமதி குர்ஷித், திருமதி வயலட் ஆகியோர் சாதனை படைத்த மாணவர்களை வாழ்த்தி பாராட்டினார்கள். கராத்தே போட்டியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்த கிராண்ட் மாஸ்டர் ஹன்ஷி சி நடராஜ் அவர்கள் மற்றும் சென்சாய் என் தேவா கலந்து கொண்டனர். எங்கள் செந்தில் பப்ளிக் பள்ளியின் மற்றொரு சாதனையாக சென்ற வாரம் பெங்களூரில் நடந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் எங்களுடைய பள்ளி மாணவர் மித்ரன் அவர்கள் 6ஆம் வகுப்பு டி பிரிவைச் சேர்ந்த மித்ரன் அவர்கள் பங்கு கொண்டார். அந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் முதலிடத்தில் பதக்கம் பெற்று தங்கப்பதக்கத்தோடு முதலிடம் பிடித்திருக்கிறார். இந்த பெருமை எங்களுடைய பள்ளிக்கும் இவருடைய பெற்றோருக்கும் இவர்களுக்கு பாடம் கற்பித்த கராத்தே ஆசிரியர்கள் இருவருக்கும் அந்த பெருமை சாரும். இந்த சாதனையின் மூலமாக எங்களுடைய பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை தேடி தந்த மித்ரன் அவர்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். மேலும் வருங்காலத்தில் பல போட்டிகளில் பங்கு பெற்று பல தேசிய சர்வதேச அளவில் பதக்கங்களையும் வெற்றிகளையும் அள்ளித்தர இவருக்கு மனமான ஒரு பாராட்டுகளை எங்கள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் அந்த நன்றியை பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவருக்கு பயிற்சி அளித்த கராத்தே ஆசிரியர்கள் மற்றும் இவர்களுக்கு ஊக்குவித்த இவருடைய ஆசிரியர்கள், இவர்களுக்கு ஆதரவு கொடுத்த இவருடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சாதனை கண்டிப்பாக தொடரும். இந்த தேசிய அளவிலான முதல் பரிசு பெற்ற இந்த சாதனை கண்டிப்பாக பாராட்டக்கூடிய மீண்டும் ஒருவரை மித்ரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதியமான் கோட்டையில் செயல்பட்டு வரும் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கல்விக்கு மட்டும் முன்னுரிமை தராமல் மாணவர்களின் பன்முக திறன்களை வளர்க்கும் பொருட்டு பல்வேறு விதமான போட்டிகள் பயிற்சிகளை அளித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று பெங்களூருவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் எமது பள்ளியில் பயிலும் மாணவர்கள் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து மாபெரும் சாதனை நிகழ்த்தியுள்ளனர். இந்த சாதனைக்கு காரணமான எமது ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள், கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள், நிர்வாகத்தினர் அனைவர் சார்பிலும் மாணவர்களை வாழ்த்தி மனதார பாராட்டுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் தேசிய கராத்தே காம்படிஷன் இருந்துச்சு. இது வந்து அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் அண்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதை வந்து இண்டிவிஜுவல் கட்டாவில் ஃபஸ்ட் ப்ரைஸ், டீம் கட்டாவில் ஃபஸ்ட் ப்ரைஸ், அது மாதிரி நிறைய ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிக்கிறாங்க நம்ம ஸ்கூல்லேருந்து. அதேமாதிரி இந்த கராத்தே காம்படிஷனில் வந்து இப்போ வின் பண்ணவங்க வந்து மலேசியாவில் நடக்கிற உலகளவு கராத்தே போட்டிக்கு வந்து மே மாதம் நடக்குது. அதுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணி கூட்டிட்டு போகணும்.
கட்டான்னா என்னன்னா, கட்டா ஒரு உலக லெவல் அசோசியேஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் கட்டா ட்ரைனிங் கொடுத்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த கட்டா ஈவெண்ட்ஸ் எந்த மாதிரி பஞ்ச் பண்ணணும், எப்படி கிக் பண்ணணும், எந்த பார் எப்படி திரும்பணும், அந்த பால் எப்படி திரும்பணும், எந்த அந்த மாதிரி தெளிவாக ட்ரைனிங் கொடுக்கும். அதனால் ஈஸியாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேஷ்னல் வின் பண்ணுற ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுறாங்க. இப்போ அதேமாதிரி மலேசியாவில் 4 விதமான ட்ரைனிங் அங்கே வந்து பசங்க ஸ்கூல் ட்ரைனிங் கொடுத்து பசங்க உலக அளவு கராத்தே காம்படிஷன் வந்து வின் பண்ணி வைக்க போகிறாங்க. தேங்க்யூ.